வணக்கம் மற்றும் நமஸ்கார். நான் டாக்டர் காஞ்சன் சிங். உங்களுடைய அனைவரையும் பாரத் ஹோமியோபதிக்கு வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் விட்லிகோ நோயாளிகள் தங்கள் காலை உணவில் எதை சேர்க்கலாம் மற்றும் சேர்க்கக்கூடாது என்பது பற்றி நான் உங்களிடம் பேச போகிறேன். வெள்ளை புள்ளிகளை சிகிச்சை செய்ய மருந்துகளோட காலை உணவில் எதை சேர்க்கலாம் அப்படின்னு பொதுவாக வில்லிடிகோ நோயாளிகள் யோசிக்கிறார்கள். மருந்து மற்றும் உணவு முறையின்றி நாம் மருந்தை மட்டும் எடுத்துக்கொண்டால் என்னவாகும் என்றால் நமது சிகிச்சை 50% மட்டுமே சரியாக முடியும். மீதமுள்ள 50% சரியாக முடியாது. அதுவே மருத்துவம் உங்கள் சிகிச்சையின் 50% வேலை செய்யும் என்று கூறப்படுகிறது மற்றும் 50% உங்கள் உணவு கட்டுப்பாடு வேலை செய்கிறது. நீங்கள் ஒருவேளை ஆரோக்கியமான உணவை கொள்கின்றீர்களானால் உங்கள் பிரச்சனை வேரோடு மெதுவாக நீங்கிவிடும். இன்னைக்கு நாம் பேச போறோம் வெள்ளை புள்ளிகள் நோயாளி காலை உணவில் டீ, காஃபி அல்லது பால் இந்த மூன்றும் சேர்க்கக்கூடாது என்பதையும், சேமியப்பட்ட பால் பொருட்கள், பன்னீர் அல்லது தயிர் கூட நீங்கள் உங்கள் காலை உணவுக்கு சேர்க்கக்கூடாது என்பதையும் பற்றியது. நீங்க பால் குடிக்க விரும்பினா நீங்க டோன் பால் அல்லது பசு பாலை பயன்படுத்தலாம், ஆனால் குறைந்த அளவில். இது சாதாரணமாகவோ 1 அல்லது 2 கண்ணாடி பாலை அடிக்கடி குடிக்கிறது போன்றதல்ல. இதனால் உங்க பிரச்சனை அதிகரிக்கலாம். இப்போ நாம பழங்கள் பற்றி பேசலாம். எல்லா வெள்ளச்சிவப்பு நோயாளிகளும் புளிப்பு பழங்களை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் நீங்கள் புளிப்பு பழங்களை எடுத்துக்கொள்வது போல சிட்ரஸ் அதிகமாக இருக்கும். உதாரணமாக எலுமிச்சை, ஆரஞ்சு, கிரேப் போன்றவை உங்கள் மெலனின் நிறமூட்டம் மெதுவாக குறையும். அதனால் உண்டு வெள்ளை குருதி நோயாளிக்கு கூறப்படுகிறது நீங்கள் புளிப்பான பழங்களை தவிர்க்க வேண்டும். இப்போது நாம வெள்ளை குருதி நோயாளி தனது காலை உணவில் எந்தெந்த உணவுகளை சேர்க்கலாம் என்பதை காண்போம். வெள்ளை குருதி நோயாளி தனது காலை உணவில் இட்லி செய்து சாப்பிடலாம், சீலா செய்து சாப்பிடலாம், ஓட்ஸ் செய்து சாப்பிடலாம், இவ்வாறு போஹா கூட செய்து சாப்பிடலாம். சமகாலத்தில் ஒரு வெள்ளை தழும்பு நோயாளி தனது காலை உணவில் சில பரோட்டாக்களை சேர்க்கலாம். சாதாரண பரோட்டா அவருக்கு பிடித்திருந்தால் அவர் சாதாரண பரோட்டா செய்து சாப்பிடலாம். மேலும் சில ஸ்டஃப் பரோட்டாக்களை உபயோகித்து உங்கள் மெலனின் நிறத்தை அதிகரிக்கலாம். எல்லா பச்சை இலை காய்கறிகளிலும் இருப்பது போல எங்கள் கீரை, பத்துவா, வெந்தயம் ஆகியவற்றில் இரும்பு சத்து இருப்பது மட்டுமின்றி அவற்றில் எதிராளி பொருளும் உள்ளது மற்றும் மெலனின் பிக்மெண்டேஷனை அதிகரிக்க உங்களுக்கு உதவுகின்றன. அதனால நீங்க கீரை புரோட்டா அல்லது வெந்தய புரோட்டா பண்ணி சாப்பிட்டா இது உங்களுக்கு நன்மையா இருக்கும். மற்றும் நீங்க உங்க காலை உணவில் சில உலர் பழங்களையும் சேர்க்கலாம். எங்களிடம் வால்நட், பாரிஜம் பழம் மற்றும் அத்திப்பழம் ஆகியவை உள்ளன. இவைகளில் ஓமேகா 3 கொழுப்பு அமிலம், சில கனிமங்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கின்றன. இது உங்களது மெலனின் உற்பத்திக்கு உதவுகிறது. வெளிசோ ஒரு வைட்லிகோ நோயாளி தனது உணவில் சாலட் சேர்த்து கொள்ளலாம், அதாவது சாலட் சேர்த்து கொள்ளலாம். இப்போது சாலட் அடங்கியவற்றில் கரட் மற்றும் பீட்ரூட் ஆகியவற்றை சேர்க்கலாம். கரட்டில் மாறுபட்ட எதிரி ஆக்சிடென்ட்கள் உள்ளன. மேலும் பீட்ரூட் வைட்டமின்களால் நிரம்பியுள்ளது. அதே நேரத்தில் ஃபோலேட் இதில் உள்ளது. இது இரும்பு சத்து குறைபாட்டிலிருந்து உங்களை பாதுகாக்கும் மற்றும் மெலனின் உற்பத்தியை மேம்படுத்துகிறது. இது தவிர விட்லிகோ நோயாளி தனது காலை உணவில் உளுந்துகளையும் சேர்க்கலாம். இரவு முழுவதும் ஊற வைத்து காலையில் வேக வைத்து கேரட் மற்றும் பீட்ரூட் சேர்த்து சாப்பிடலாம். எனவே விட்லிகோ நோயாளி தனது காலை உணவில் என்ன சேர்க்க வேண்டும் என்பதை இன்று புரிந்து கொள்வார் என்று நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.